ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டக்குன்னு 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கப் அளவு தான் சாதம் எடுக்கிறேன், அதனால் 2 வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்பவும் ப்ரௌனிஷாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 50% வதங்கினா இந்த ரெசிபிக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டுருக்கப்பவே இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி இது. சேம் டைம் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 50% நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கப் அளவு வடித்த சாதத்தை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். சாப்பாடு மிஞ்சிருச்சு அப்படிங்கிற டைமில் கூட நம்ம இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடி வந்து ஆட் பண்ணுறேன். பருப்பு பொடி எப்படி செய்யுதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சேம் டைம் நம்மளுக்கு சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பொடி சாதம் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.